தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நம் குருதேவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் கணேச சதுர்த்தியை கொண்டாடி மகிழ்வோம். சாக்ஷாத் பிரம்மாவானவரும் பரம்பொருளானவரும் சிவனின் சக்தியாக அமைபவரும் அனைத்து ஆனந்தத்தின் காரணமானவரும் எல்லா நலன்களையும் காரியங்களில் வெற்றியையும் தருபவருமாகிய கணேசப் பெருமானுக்கு நமஸ்காரம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயக பெருமானே, எலியை உமது வாகனமாக கொண்டு கையில் கொழுக்கட்டையுடன் நீண்ட தும்பிக்கை மற்றும் அகன்ற காதுகளுடன் குறுகிய உருவத்தில் சிவனார் மைந்தனாக எல்லா விக்னங்களும் நீக்கும் உமது திருப்பாதங்களை நான் வணங்குகிறேன் என்பதாகும். கணேச சதுர்த்தி ஹிந்து விழாக்களில் மிகவும் பிரபலமானது ஒன்றாகும். இது விநாயகரின் ஜென்ம தினமாகும். விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இது. புரட்டாசி மாதத்தின் வளர்பிறை 4ஆம் நாளில் இது வருகிறது. பாரதம் மட்டுமல்லாது உலகின் எங்கெல்லாம் இந்துக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. களிமண்ணில் விநாயகரின் உருவங்கள் உருவாக்கப்பட்டு 2 நாட்கள் வழிபடப்பட்டு அவை நீரில் கரைக்கப்படுகின்றன. கணேசப் பெருமான் யானை முகம் கொண்டவர். எந்த பிரார்த்தனையிலும் அவர்தான் முதலில் வணங்கப்படுகிறார். எந்த மங்களகரமான நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னும் அவரது நாமங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. ஆற்றல் மற்றும் அறிவின் தெய்வம் அவர். சிவபெருமானின் மூத்த மகன். ஸ்கந்தனாம் கார்த்திகேயனின் அண்ணன். சிவனின் சக்தி அவர். எனவே சங்கர் உமாதேவியின் மைந்தன் என அழைக்கப்படுகிறார். தாய்மார்கள் கணேசப் பெருமானை வழிபடுவதன் மூலம் அவரது அருங்குணங்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் அமைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். அவரது பிறப்பை பற்றியும் யானை முகம் அவருக்கு எப்படி வந்தது என்பது பற்றியும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஒரு சமயம் சிவபெருமானின் தேவியான கௌரி மாதா குளித்து கொண்டிருக்கையில் தனது உடலில் இருந்த தூய வெள்ளை நிறத்தில் கணேசப் பெருமானை செய்து வீட்டு வாயிலில் அவரை அமர வைத்தார். உள்ளே தான் குளித்து கொண்டிருக்கையில் எவரையும் அனுமதிக்க கூடாது என்று அவள் கணேசரிடம் கூறினாள். மிகுந்த தாகத்துடன் வீட்டிற்கு திரும்பி வந்த சிவபெருமானை கணேசர் வாயிலிலேயே தடுத்து நிறுத்திவிட்டார். கோபம் கொண்ட சிவன் கணேசரை யாரோ அயலார் என நினைத்து அவர் கழுத்தை வெட்டிவிட்டார். இதை அறிந்த கௌரி மிகவும் வருத்தப்பட்டாள். அவளை சமாதானப்படுத்தும் விதத்தில் வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கும் உயிரினத்தின் தலையை கொய்து கொணருமாறு தனது சேவகர்களுக்கு சிவன் உத்தரவிட்டார். சேவகர்களும் தங்களுக்கு இட்ட பணியை நிறைவேற்ற சென்ற பொழுது ஒரு யானை வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். உடனே அதன் தலையை கொய்து சிவனிடம் சமர்ப்பித்தனர். சிவபெருமான் கணேசரது உடலுடன் யானை தலையை பொருத்தினார். திருமணங்கள், பயணங்கள், வித்யா அபியாசம் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளின் ஆரம்பத்திலும் தமது மகன் வழிபடப்பட வேண்டும் என அவர் ஏற்பாடு செய்தார். புரட்டாசி மாதத்தின் வளர்பிறை 4ஆம் நாளன்று வருடாந்திர விநாயகர் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்ற முறையை சிவபெருமானே ஏற்படுத்தினார். ஸ்ரீ கணேசப் பெருமானின் அருள் மற்றும் ஆசியின்றி எதையும் அடைய முடியாது. அவரது துணை, அருள் மற்றும் அனுகிரகம் இல்லாமல் எந்த செயலையும் தொடங்க முடியாது. ஒரு மகாராஷ்டிர குழந்தை
ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று சொல்லியே தனது அரிச்சுவடி பாடத்தை தொடங்குகிறது. அதன் பிறகுதான் எழுத்து கற்பிக்கப்படுகிறது. ஸ்ரீ விநாயக பெருமானின் பிரபலமான பெயர்களை இங்கே நாம் சிந்திப்போம். தூம்ரகேது, ஏகதந்த, கஜகர்ணக, லம்போதர, விக்னராஜா, கணாத்யக்ஷ, பாலச்சந்திர, கஜானன, விநாயக, வக்ரதுண்ட, சித்தி விநாயக, சூர்பகர்ண, ஹேரம்ப, ஸ்கந்தபூர்வஜ, கபில, விக்னேஸ்வர, மகாகணபதி என்பதாகும். ஓம் கங்கணபதையே என்பது அவருக்குரிய மந்திரமாகும். தங்கள் இஷ்ட தெய்வமாக கணேசரை வணங்கும் சாதகர்கள் இந்த மந்திரத்தையோ அல்லது ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்ற மந்திரத்தையோ உச்சரிக்கிறார்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்பது விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரமாகும். ஞானம் மற்றும் ஆனந்தத்தின் உருவகம் கணேச பெருமான். பிரம்மச்சாரிகளில் அவரே முதல்வர். ஒரு சிறிய எலியே அவரது வாகனம். மூலாதார சக்கரத்தின் தெய்வம் அவரே. உடலில் குண்டலினி சக்தி உறையும் மானசீக கேந்திரம் இது. ஆன்மீக சாதகனின் பாதையில் எதிர்ப்படும் அனைத்து விக்னங்களையும் அகற்றி உலகாயத மற்றும் ஆன்மீக வெற்றியை அருளும் அருள் தெய்வம் அவர். எனவே அவர் விக்ன விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அவரது பீஜாட்சரம் கம் எனும் மந்திரமாகும். அமைதியின் தெய்வம் அவர். ஹிந்துக்களின் பிரதானமான மந்திரம் ஓம் அல்லது பிரணவத்தை கணேச பெருமான் குறிக்கிறார். அதை உச்சரிக்காமல் எதையுமே செய்ய முடியாது. எந்த சடங்கையோ அல்லது காரியத்தையோ ஆரம்பிக்கும் முன்னர் கணேசரை துதிக்கும் பழக்கத்தை இது குறிக்கிறது. அவரது 2 பாதங்களும் அறிவு, செயல் ஆகியவற்றின் ஆற்றலை குறிக்கும். இயற்கையில் ஓம் வடிவத்தில் உள்ள ஒரே உயிர் யானை என்பதைத்தான் அவரது யானை முகம் குறிக்கிறது. எலியின் மீது சவாரி செய்வது ஆணவத்தை முழுக்கவும் அடக்குவதை குறிக்கிறது. அங்குசத்தை வைத்திருப்பது அவர் உலகத்தை அடக்கி ஆள்வதை குறிக்கிறது. அது தெய்வீக சாம்ராஜ்யத்தின் சின்னமாகும். கணேசரே முதற்கடவுள். இயற்கையில் காணப்படும் சிறிய படைப்பான எலியை வாகனமாக கொண்டு மிக பெரிய படைப்பான யானை தலையுடன் அவர் விளங்குவது கணேச பெருமானே அனைத்து உயிர்களையும் படைக்கிறார் என்பதை குறிக்கிறது. யானை ஒரு புத்திசாலியான பிராணி. இது கணேச பெருமான் ஞானத்தின் உருவகம் என்பதை காட்டுகிறது. அது வளர்ச்சியின் முறையையும் குறிக்கிறது. எலி படிப்படியாக வளர்ந்து யானையாகிறது, கடைசியில் மனிதனாகிறது. இதனால்தான் விநாயகருக்கு மனித உடல், யானை முகம், எலி வாகனம் இருக்கிறது. அவரது உருவத்தின் தத்துவம் இதுவே. அவர் கணங்களின் நாயகர். உதாரணமாக புலன்களின் கூட்டம் அல்லது கணம், தத்துவங்களின் கணம் என்றும் கொள்ளலாம். சிவபெருமானின் சேவகர்கள் அல்லது சிவகணங்களின் தலைவர் அவரே. வைஷ்ணவர்களும் கணேசரை வழிபடுகின்றனர். அவர்கள் அவரை தும்பிக்கை ஆழ்வார் என்று வணங்குகின்றனர். குண்டலினி, அன்பு, சக்தியின் ஸ்வரூபமாகிய வல்லபை ஆகிய 2ம் கணேசரின் சக்திகளாகும். உள்ளே இனிப்பை கொண்டு அரிசி மாவினால் செய்த கொழுக்கட்டை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவரது பிறந்த நாள் ஒன்றின் போது அவர் வீடு வீடாக சென்று கொழுக்கட்டைகளை பெற்று கொண்டிருந்தார். நிறைய அவற்றை சாப்பிட்டுவிட்டு இரவில் அவர் எலியின் மீது அமர்ந்து பவனி வந்து கொண்டிருந்தார். திடீரென்று எலி நடுங்கியது. அது ஒரு பாம்பை பார்த்து பயந்து விட்டது. அதனால் கணேசர் கீழே விழுந்து விட்டார். அவரது வயிறு கிழிந்து அத்துணை கொழுக்கட்டைகளும் வெளியே தெரித்தன. ஆனால் அவற்றை மீண்டும் கணேசர் தன் வயிற்றினுள் திணித்து அந்த பாம்பை தன் வயிற்றை சுற்றி கட்டிக்கொண்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆகாயத்தில் இருந்த சந்திரன் கடகடவென்று சிரித்தான். அவனது இந்த அநாகரிக செயலை பார்த்து சினந்த விநாயக பெருமான்
தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அதை சந்திரனை நோக்கி எறிந்து கணேச சதுர்த்தி தினத்தன்று சந்திரனை எவரும் பார்க்கலாகாது என்று சபித்தார். அவ்விதம் எவராவது பார்த்தால் அவர்கள் இகழ்ச்சியையும் பாவத்தையும் அடைவர். தவறுதலாக எவராவது அந்த நாளன்று சந்திரனை பார்க்க நேரிட்டால் அதற்கு பிராயச்சித்தமாக செமந்தக மணியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி திரும்ப பெற்றார் என்ற கதையை அவர்கள் கேட்க வேண்டும் அல்லது பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கதை வருகிறது. கணேச பெருமான் இதை சொன்னார். ஜெய கணேச தனது பக்தர்களிடம் அவருக்குள்ள அன்புதான் என்னே. கணேசருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில் ஒருமுறை யார் பெரியவர் என்ற தர்க்கம் எழுந்தது. இந்த விஷயம் சிவபெருமானிடம் ஒரு முடிவு வேண்டி தெரிவிக்கப்பட்டது. யார் முதலில் உலகை வலம் வந்து திரும்புகிறார்களோ அவரே பெரியவன் என்று சிவபெருமான் கூறினார். உடனே முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை வலம் வர கிளம்பிவிட்டார். ஆனால் அறிவில் சிறந்த கணபதி தனது பெற்றோரை வலம் வந்து தமது வெற்றிக்கான பரிசை கேட்டார். அன்பு கணேசா, நான் உனக்கு எப்படி பரிசை கொடுப்பேன்? நீ உலகத்தை சுற்றவில்லையே என்றார் சிவபெருமான். இல்லை, நான் என் பெற்றோரை வலம் வந்தேன். அகில உலகமும் என் பெற்றோருள் அடக்கம் என்று கணேசர் பதிலளித்தார். இவ்விதமாக இந்த பிரச்சனை இருவருள் கணேசரே மூத்தவர் என்ற முடிவுடன் முற்று பெற்றது. அவரது வெற்றியின் அடையாளமாக அன்னை பார்வதி தேவி அவருக்கு ஒரு படத்தை கொடுத்தாள். கணபதி உபநிடதத்தில் கணேசரே பரமாத்மன் என்று கூறப்படுகிறது. கணேச சதுர்த்தியன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கணேசருடன் தொடர்பு கொண்ட கதைகளை தியானியுங்கள். பிறகு ஸ்நானம் செய்துவிட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று கணேசரை வழிபடுங்கள். அவருக்கு தேங்காய் மோதகம் அளியுங்கள். ஆன்மீக மார்க்கத்தில் நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து விக்னங்களையும் அவர் போக்கி அருளட்டும் என்று ஸ்ரத்தா பக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். வீட்டிலும் அவரை வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் கணேசரின் விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அதில் அவரது சாநித்தியத்தை உணருங்கள். கணேச சதுர்த்தி நாளன்று விநாயகருக்கு பிடிக்கவில்லை என்பதால் சந்திரனை பார்க்காதீர்கள். இதனது தாத்பரியம் என்னவெனில், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள், குரு மற்றும் உங்கள் சமயத்தை பழிப்பவர்கள் எவரோ அவர்களுடன் சகவாசம் வைத்து கொள்ளாதீர்கள் என்பதாகும். புதிய ஆன்மீக பிரதிஜைகளை மேற்கொண்டு உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி வேண்டுமென்றும் உள் ஆன்மீக பலம் பெற வேண்டுமென்றும் கணேச பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் அனைவர் மீதும் கணேச பெருமானின் அருள் மலர்வதாகுக. உங்கள் ஆன்மீக மார்க்கத்தில் நேரிடும் அத்தனை தடைகளையும் அவர் நீக்கி அருள்வாராக. எல்லா லௌகீக செழிப்பு மற்றும் முக்தியையும் அவர் உங்களுக்கு நல்குவாராக என்று சிவானந்தர் கணேச சதுர்த்தியின் அழகான உரையை நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் வசந்த நவராத்திரி குறித்தும் வசந்த பஞ்சமி குறித்தும் வரலட்சுமி விரதம் குறித்தும் சிவானந்தர் கூறிய அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.